மை மைண்ட் மேஷ் கிறிஸ்தவ வினாடி வினா தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எண்ணாகமத்தில் தேவன் பிலேயாமின் கழுதை மூலம் தீர்க்கதரிசியிடம் பேசியபோது என்ன ஆச்சரியமான நிகழ்வு நடந்தது? இயேசுவின் எந்த உடல் சார்ந்த விவரம் சுவிசேஷங்களில் வெளிப்படையாக கொடுக்கப்பட்டுள்ளது? நோவா பேழைக்குள் எத்தனை சுத்தமான விலங்குகளைக் கொண்டு சென்றார்? கொம்புகள் மற்றும் வாலுடன் கூடிய சாத்தானின் பொதுவான சித்தரிப்பு முதன்மையாக எந்த வேதாகம நூலில் இருந்து பெறப்பட்டது? எலியா எப்படி பரலோகத்திற்கு ஏறினார்? இயேசு தனது ஊழியத்தின் போது ஆலயத்தை எத்தனை முறை சுத்திகரித்தார் என்று சுவிசேஷங்கள் பதிவு செய்கின்றன? யோபுவின் துன்பத்தின் கால அளவை யோபு புத்தகம் எவ்வளவு என்று வெளிப்படையாக கூறுகிறது? இரண்டு கொரிந்தியரில் பவுல் மர்மமான உலகத்தை என்னவென்று குறிப்பிட்டார்? சிம்சோனின் மகத்தான பலம் முதன்மையாக எங்கிருந்து வந்தது? பெரும்பாலும் அவரது தலைமுடிக்கு மட்டுமே தவறாக கூறப்படுகிறது. இயேசுவை பார்க்க வந்த ஞானிகள் பற்றிய ஆச்சரியமான தகவல் என்ன? ஏதேன் தோட்டத்தில் இருந்த தடை செய்யப்பட்ட கனி பற்றிய என்ன ஆச்சரியமான உண்மை பெரும்பாலும் கவனிக்கப்படுவதில்லை? வேதாகமத்தின் பழமையான புத்தகம் பற்றிய ஆச்சரியமான உண்மை என்ன? யாத்திராகமம் 20இல் உயிரை பறிப்பதற்கு எதிரான கட்டளை பற்றிய ஆச்சரியமான உண்மை என்ன? ஒன்று தீமோத்தேயு 6இல் உள்ள பண ஆசை வசனம் பற்றிய ஆச்சரியமான உண்மை என்ன? ஆதி பாவம் பற்றிய ஆச்சரியமான அம்சம் என்ன?
இயேசுவின் பிறப்பிடம் பற்றி ஆச்சரியமான உண்மை என்ன? அப்போஸ்தலரின் ஆரம்பகால கிறிஸ்தவ சமூகத்தின் பொதுவுடைமை பற்றிய ஆச்சரியமான உண்மை என்ன? புதிய ஏற்பாட்டின் காலவரிசை பற்றி என்ன ஆச்சரியமான விவரம் புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது? கொல்கொதாவிற்கு இயேசு தனது சிலுவையைச் சுமந்து சென்றது பற்றிய என்ன ஆச்சரியமான விவரம் சுவிசேஷங்களில் காணப்படுகிறது? வேதாகம தீர்க்கதரிசனத்தின் நிறைவேற்றத்தைப் பற்றி என்ன ஆச்சரியமான அம்சம் புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது? தேவன் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் என்ற கருத்து எப்போதும் சரிதானா? ஏழு பெரும் பாவங்கள் பற்றிய ஆச்சரியமான உண்மை என்ன? நோவாவின் ஜலப்பிரளய அளவு குறித்து என்ன ஆச்சரியமான உண்மை பெரும்பாலும் விவாதிக்கப்படுகிறது? வேதாகமத்தில் தேவதூதர்கள் சித்தரிக்கப்படும் விதம் பற்றி என்ன ஆச்சரியமான உண்மை பெரும்பாலும் பிரபலமான சித்தரிப்புகளிலிருந்து வேறுபடுகிறது? இயேசுவின் இரண்டாம் வருகையைப் பற்றிய ஆச்சரியமான கருத்து என்ன? அப்போஸ்தலன் பவுலின் உடல் தோற்றம் பற்றி என்ன ஆச்சரியமான வெளிப்பாடு பெரும்பாலும் கவனிக்கப்படுவதில்லை? பஞ்சாகமத்தின் ஆசிரியர் பற்றிய என்ன ஆச்சரியமான உண்மை நவீன கல்விப் புலத்தில் விவாதிக்கப்படுகிறது? தேவனுடைய பெயரான யெகோவா பற்றி என்ன ஆச்சரியமான உண்மை நவீன கல்விப் புலத்தில் விவாதிக்கப்படுகிறது? இயேசுவின் உவமைகளைப் பற்றிய ஆச்சரியமான நுண்ணறிவு என்ன? இறுதி மீட்பு பற்றிய என்ன ஆச்சரியமான விவரம் வேதாகமத்தில் ஒரு இறையியல் சொல்லாக வெளிப்படையாக குறிப்பிடப்பட்டுள்ளது? பூமியில் சாத்தானின் ஆதிக்கம் பற்றி என்ன ஆச்சரியமான உண்மை பெரும்பாலும் முழுமையானதாக தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது?
மலைப்பிரசங்கம் பற்றிய ஆச்சரியமான நுண்ணறிவு என்ன? இயேசுவின் ஊழியத்தின் கால அளவு பற்றிய ஆச்சரியமான உண்மை என்ன? ஆவிக்குரிய வரங்கள் பற்றிய என்ன ஆச்சரியமான நுண்ணறிவு பெரும்பாலும் தவறு? வேதாகமத்தில் உள்ள புத்தகங்களின் எண்ணிக்கை பற்றிய ஆச்சரியமான உண்மை என்ன? படைப்பின் கணக்கு பற்றி என்ன ஆச்சரியமான விஷயம் விஞ்ஞான சமரசத்தில் பெரும்பாலும் வலியுறுத்தப்படுகிறது? கோலியாத்தின் உயரம் பற்றிய என்ன ஆச்சரியமான விவரம் வேதாகமத்தில் காணப்படுகிறது? கடைசி ராப்போஜன இருக்கை ஏற்பாடு பற்றி என்ன ஆச்சரியமான உண்மை பெரும்பாலும் தவறாக சித்தரிக்கப்படுகிறது? வேதாகமத்தில் தெய்வீக தேர்வு மற்றும் முன்னுரிமைக்கு இணையாக சுயாதீன சித்தம் பற்றி என்ன ஆச்சரியமான நுண்ணறிவு கூறப்படுகிறது? வேதாகமத்தில் நரகம் என்ற சொல் பற்றிய ஆய்வின் மூலம் என்ன ஆச்சரியமான உண்மை வெளிப்படுத்தப்படுகிறது? Love the quiz? Hit like, share it with your Bible buddies, and subscribe before the next round begins. Thank you.